வாங்க, திருக்குறள்ல இருக்கிற ஒரு பழமையான புதிரை பத்தி பார்க்கலாம். இந்த பிறவி பெருங்கடல நீந்துறது எப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பிறவி பெருங்கடல் என்ற உருவகம்தான் ஒரு பழங்கால அறநெறி நூலுக்கான திறவுகோல். இது எங்க இருந்து வருதுன்னா, தத்துவஞானி திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் இருந்துதான். நம்மளோட இந்த புதிர் அதுல இருக்கிற முதல் பாலான அறத்துப்பால்ல இருந்து தான் வருது. அதாவது வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கு முன்னாடி அறநெறி வளர்ச்சி ரொம்ப முக்கியம்னு இந்த நூல் சொல்லுது. வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அறம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுமான ஒரு வாழ்க்கை முறை. இதுல பாத்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கையிலிருந்து சுய கட்டுப்பாடு வர எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்க. வள்ளுவர் பிரகாரமும் மிகப்பெரிய அறம் எதுன்னா அது கொல்லாமைதான். செய்நன்றி மறப்பதும் புலால் உண்பதும் பெரும் பாவங்கள். இந்த கொல்லாமைங்கிற கருத்து தான் அப்புறம் அஹிம்சைங்கிற பேர்ல தென்னிந்தியாவையும் தாண்டி பரவுச்சு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது டால்ஸ்டாய் மூலமா காந்தியை சென்றடைஞ்சு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. காந்தி சிறையில திருக்குறளை படிச்சு அதோட கொள்கைகளை வச்சுதான் ஒரு தேசத்தையே விடுவிச்சாரு. கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரம் மாதிரி இல்லாம திருக்குறள் அரசுக்கு பதிலா தனி மனித அறத்துல கவனம் செலுத்துச்சு. சரி, இப்ப நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம், அந்த புதிருக்கு. பதில் இதுதான். இறைவனோட திருவடியை பற்றி கொண்டா இந்த பிறவி பெருங்கடலை நீந்திடலாம். 2000 வருஷம் பழமையான இந்த அறநெறி வழிகாட்டி நம்மளோட நவீன வாழ்க்கைக்கு பொருந்துமா?